இப்போலாம் நம்ம ரீசார்ஜ் பண்ணும்போது எந்த ரீசார்ஜ் பிளானில் வந்து ஓடிடி சர்வீஸ் பெஸ்ட்டாக இருக்கோ அந்த பிளானில் வந்து நம்ம ரீசார்ஜ் பண்ணுவோம். இன்கேஸ் வந்து சொல்லப்போனால் வந்து எந்த நெட்வொர்க்கில் வந்து ஓடிடி சர்வீஸ் பெஸ்ட்டாக கொடுக்காங்களோ அந்த சிம் கார்டு தான் வந்து இப்போ வந்து நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கும். அப்படி இருக்கும்போது இப்போ ஜியோ வெர்சஸ் ஏர்டெல் இந்த ரெண்டில் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் பிளான் வந்து எதில் பெஸ்ட்டாக கொடுக்குறாங்க அப்படின்னு தான் இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஜியோ பற்றி பார்த்தலாம். ஜியோவில் வந்து ₹1099 நீங்கள் ரீசார்ஜ் பண்ணால் டெய்லி உங்களுக்கு 2GB டேட்டா கொடுக்குறாங்க. 84 டேட் வேலிடிட்டியோடு உங்களுக்கு கொடுக்குறாங்க. மொத்தமாக வந்து 168GB டேட்டா, அதாவது 3 மாதத்துக்கு கம்பேர் பண்ணால் 168GB டெய்லி 2GB டேட்டா கொடுக்குறாங்க. இதில் வந்து உங்களுக்கு நெட்ஃப்ளிக்ஸோட ஓடிடி பிளான் வந்து உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. நெட்ஃப்ளிக்ஸ் மட்டும் தானா? நெட்ஃப்ளிக்ஸ் மட்டும் கிடையாது. நம்ம ஜியோ ரீசார்ஜ் பண்ணுறனால ஜியோ டிவி, ஜியோ சினிமா, ஜியோ கிளவுடு இந்த மாதிரி ஜியோ சர்வீஸ் என்னென்ன இருக்கோ எல்லாமே வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக வந்துடும் இந்த பிளானில். ஆனால் நீங்கள் ஏர்டெல் சைட் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணும்போது உங்களுக்கு ₹1499 நீங்கள் ரீசார்ஜ் பண்ணால் எக்ஸ்ட்ரா வந்து ₹400 வந்து உங்களுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்குல்ல. பட் வந்து இதில் நீங்கள் ₹400 எக்ஸ்ட்ரா பே பண்ணாலும் இதில் ஒரு பெஸ்ட்டுன்னு தான் சொல்லணும். ஏன்னா இதில் வந்து டெய்லி வந்து 3GB டேட்டா கொடுக்குறாங்க. அதே 84 நாள் வேலிடிட்டி தான் கொடுக்குறாங்க. டெய்லி 3GB டேட்டானா 3 மாதத்துக்கு உங்களுக்கு 252GB ஆயிடுச்சு. நான் ஓடிடி பிளானை பொறுத்த வரைக்கும் நமக்கு நெட்ஃப்ளிக்ஸில் வந்து அதிகமாக வந்து நம்ம வந்து வெப் சீரிஸோ இல்லை மூவிஸோ பார்க்குறனால வந்து நெட் அதிகமாக இழுக்கிறங்க காரணத்தினால வந்து ஏர்டெல் வந்து இந்த பிளானுக்கு, அதாவது 3GB பிளானுக்கு வந்து இந்த நெட்ஃப்ளிக்ஸ் பிளானை ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஆனால் இதில் மெயினான ஒரு ஆப்ஷன், அதாவது மெயினாக ஒரு ஃபியூச்சர் இருக்குன்னு சொல்லலாம். என்னென்னா வந்து ஏர்டெல் வந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணால் நீங்கள் வந்து உங்களோட மொபைலில், லேப்டாப்பில் இல்லை டேப்லெட்டில் அப்படி இல்லை உங்கள் வீட்டில் ஸ்மார்ட் டிவி இருக்குல்ல அதில் கூட நீங்கள் வந்து நெட்ஃப்ளிக்ஸை பார்த்துக்கலாம். ஆனால் ஜியோவில் வந்து நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணால் வந்து கண்டிப்பாக வந்து உங்களால் வெறும் மொபைலில் மட்டும் தான் உங்களுக்கு நெட்ஃப்ளிக்ஸ் பிளான் வந்து பார்க்க முடியும். இந்த கம்பேரிசனில் வந்து நீங்கள் மொபைலில் மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஜியோ பெஸ்ட்டு தான். ஆனால் நீங்கள் உங்கள் வீட்டில் ஸ்மார்ட் டிவி இருக்குது, நான் வந்து மொபைல்லையும் பார்ப்பேன் இல்லை ஸ்மார்ட் டிவிலையும் பார்ப்பேன் நீங்கள் நினச்சா கண்ணை மூடி தாராளமாக வந்து நீங்கள் வந்து ஏர்டெல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா டெய்லி 3GB டேட்டாங்கிறது உங்களுக்கு மொபைலுக்கும் யூஸ் ஆகிடும், உங்களோட டிவிக்கும் யூஸ் ஆகிடும். ப்ளஸ் என்னென்னா வந்து உங்களுக்கு டிவிக்கு உண்டான நெட்ஃப்ளிக்ஸ் பிளான் சப்ஸ்கிரிப்ஷனை பிளான் ஃப்ரீயாக கிடைக்குது. நீங்கள் மொபைல் மட்டும்னா நீங்கள் வந்து ஜியோ பெஸ்ட்டு, உங்களுக்கு டிவிக்கும் உங்களுக்கு வேணும்னா ஏர்டெல் தான் பெஸ்ட்டுங்க. இந்த ரெண்டில் பெஸ்ட்டு எதுன்ட்டு நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள்.